உங்களுக்கு வந்து சம்பளம் கையில் வாங்கினாலும் சரி, பேங்க்கில் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணாலும் சரி அவங்க லோன் தந்துடுவாங்க. ஸோ அவங்கள பற்றி நம்ம பார்க்கலாம். வணக்கம், ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். லோன் தரக்கூடிய பேங்க்குகளை பற்றியும் ஆப்புகளை பற்றியும் ரிவ்யூஸ் நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குறைஞ்ச சம்பளம் வாங்குறவங்களுக்கு லோன் தரக்கூடிய 2 விதமான லோன் ஆப்பை தான் பார்க்க போகிறோம். இந்த 2 விதமான லோன் ஆப்பில் முக்கியமாக சொல்லணும்னா அதிகபட்சமான ஒரு லோன் தரக்கூடிய ஆப்புகள் இவங்க. அதாவது 2 லட்சம், 3 லட்சம், 5 லட்சம் வரைக்குமே அதிகபட்சமாக லோன் தராங்க. ஸோ யாருக்கு 5 லட்சம் அப்படி கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்கம் நிறைய இருந்துச்சுன்னா 5 லட்சம் கிடைக்கும். ஆனால் குறைவான இன்கம் இருக்கிறவங்களுக்கு ஒரு நார்மலான ஒரு அமௌண்ட் கிடைக்கும். குறைவான இன்கம் இருக்கிறவங்களுக்கு 50,000 60,000 தான் எல்லா லோன் ஆப்லையும் தருவாங்க. ஆனால் இவங்க கொஞ்சம் அதிகமாகவே தராங்க. ஸோ அதனால தான் இந்த 2 விதமான லோன் ஆப்பை எடுத்து உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ சில பேருக்கு சேலரி பர்சனாக இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து மாத சம்பளம் கிடையாது. நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன், நான் ஒரு கடை வச்சுருக்கேன், எனக்கும் பணம் தேவைப்படுதுன்னா உங்களுக்கும் லோன் தராங்க. அதுக்கு சில விஷயங்கள் நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்கும். அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த 2 விதமான லோன் ஆப்பும் யாருக்கு லோன் தராங்க, என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்பாங்க, கிரெடிட் ஸ்கோர் எவ்வளோ இருக்கணும், இதுக்கு என்னென்ன விஷயங்கள் நீங்கள் செய்ய வேண்டியது இருக்குன்னு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஜேகே சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு விளையாட ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். இது போல் நீங்கள் செய்யும்போது நாங்கள் அப்லோட் வீடியோஸ் உங்களுக்கு பிரயோஜனமாக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தெளிவாக கிடைக்குதுண்ணா மறக்காம லைக் பண்ணுங்கள். குறைஞ்ச சம்பளம் வாங்குறவங்களுக்கு லோன் தரக்கூடிய 2 லோன் ஆப்பில் நம்ம ஒவ்வொரு லோன் ஆப்பையும் 1 by 1 நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதோட பாசிட்டிவான விஷயத்த சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா இது வட்டி எவ்வளோ போடுறாங்கன்னு சொல்கிறேன். அதுக்கப்புறமா அந்த வட்டி நமக்கு சூட்டபிள் ஆகுமா இல்லை எப்படி இஎம்ஐ எடுக்கலாம்னு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறமா உங்களுடைய சம்பளத்துக்கு ஒரு உதாரணத்துக்கு 20,000 சம்பளம் வாங்குறீங்கன்னு வச்சுங்களேன், அதுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு தருவாங்க, அதுக்கு எவ்வளோ வட்டி போடுவாங்கன்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற லோன் ஆப் யாருன்னு பார்த்தீங்கன்னா லெண்டிங் பிளேட் ஆப். லெண்டிங் பிளேட் ஆப்பை பொறுத்த வரைக்குமே 4.3 ஸ்டார் ரேட்டிங்கில் இருக்கிறாங்க. குறைஞ்ச சம்பளம் ஒரு 20,000 சம்பளம் வாங்கக்கூடியவங்களுக்கு அதிகபட்சமாக லோன் தரக்கூடிய ஒரு ஆப் தான் இவங்க. ஸோ இவங்களை பற்றி நம்ம பார்க்கலாம். நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் இந்த ஆப் நீங்கள் டெவலப் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆனே பார்த்தீங்கன்னா பெர்மிஷன்ஸ் கேட்குது. ஸோ பெர்மிஷன்ஸ் கீழே பார்த்தீங்கன்னா லெட்ஸ் கோன்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ லெட்ஸ் கோ ஆப்ஷனில் 5 விதமான அலோஸ் கேட்குறாங்க. கொஞ்சம் அதிகமான அலோஸ் தான் இதில் படிச்சுட்டு அப்புறமா அலோஸ் கொடுங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் கேட்குறாங்க, ஓடிபி வருது. ஓடிபிலாம் கொடுத்த பிறகு ரெசிடென்ஷியல் பின்கோட் கேட்குறாங்க. போஸ்டல் பின்கோட் வேணும் ஃபஸ்ட்டு நீங்கள் போட்டிங்கன்னா அதுக்கப்புறமா சிட்டியில் அது டிடெக்ட் பண்ணிக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் போட்ட பிறகு ப்ரொவைட் யுவர் இன்ஃபர்மேஷன் போட்டு வெரிஃபை யுவர் கேஒய்சி, வெரிஃபை பேங்க் அக்கௌண்ட், அப்புறமா சைன், அப்புறமா உங்களுடைய செட்டப் பண்ண இஎம்ஐ செட்டப் பண்ணக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் அவங்க கேட்பாங்கன்றது முன்கூட்டி சொல்கிறாங்க. உங்களுடைய லோன் அமௌண்ட் உங்கள் பேங்க் அக்கௌண்ட் வருவதற்காக மாதம் ஆட்டோ டெபிட் செய்வதற்காக இஎம்ஐ சிஸ்டம் இது கேட்பாங்க. அதாவது ஒரு 6 மாதம் எடுக்கிறீங்க வச்சுக்கலாம், ஒரு 3 மாதம் இஎம்ஐ எடுக்கிறீங்க வச்சுக்கலாம், ஆட்டோமேட்டிக்காக உங்கள் சம்பளத்தை உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்லேருந்து பிடித்துக் கொள்வதற்காக நீங்கள் இஎம்ஐ சிஸ்டத்துக்கு அக்செப்ட் கொடுக்கணும். அதுக்கு தான் இந்த வெரிஃபிகேஷன் இருக்குது. ஸோ அது இங்கே கொடுத்த பிறகு ஸோ இதை இன்ஸ்ட்ரக்ஷனாக அவங்க கொடுத்துருக்காங்க. அப்ளை நவுன்னு ஒரு ஆப்ஷன் வருது. அதுக்கப்புறமா டீட்டெயில்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ பேன் கார்டு நம்பர், ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், சேலரி பர்சனா இல்லையா, பேங்க்கில் கேஷ் உங்களுடைய சம்பளம் வந்து நேராக வந்து பேங்க்கில் கிரெடிட் ஆகுதா அல்லது கேஷ் கையில் கேஷ் வாங்குறீங்களா, இதெல்லாம் அவங்க கேட்குறாங்க. மந்த்லி டேக் ஹோம் சேலரி அவங்க கேட்குறாங்க. ஸோ கன்ஃபார்ம் நீங்கள் கொடுத்த பிறகு உங்கள் லோன் அமௌண்ட் உங்கள் பேங்க் அக்கௌண்ட் வந்துடும் சொல்கிறாங்க. லோன் எவ்வளோ தராங்கன்னா 10,000 2,50,000 லோன் தராங்க. இஎம்ஐ பொறுத்த வரைக்குமே 3 மாதத்துலேருந்து 15 மாதம் இஎம்ஐ பிரித்து கட்டிக்கலாம். ப்ராசஸிங் ஃபீஸ் பொறுத்த வரைக்குமே 1% 5% வரைக்குமே போக வாய்ப்பு இருக்குது. கூட கன்வைசிங் ஃபீஸ்னு ஒன்று கொடுக்குறாங்க. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா 1% 5% வரும்னு சொல்கிறாங்க. வட்டியை பொறுத்த வரைக்குமே 12 மாதத்துலேருந்து அதுக்கு மேலேயே போகும்னு சொல்கிறாங்க. டிபெண்ட் ஆன் ஒரு கிரெடிட் ஸ்கோர்னு சொல்கிறாங்க. லெண்டிங் பிளேட் ஆப்பை பொறுத்த வரைக்குமே முக்கியமாக அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள், நீங்கள் ஒரு சேலரி பர்சனாக இருக்கணும், உங்களுடைய சேலரி பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகணும். இது முக்கியமாக அவங்க சொல்கிறாங்க. இது வந்து பெரிய பாயிண்ட்டாகவே சொல்கிறாங்க. அப்படி இருந்தீங்கன்னா தான் இந்த ஆப்பில் லோன் கிடைக்கும் அப்படி அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க. இல்லைங்க என்னுடைய சம்பளம் வந்து பேங்க்லலாம் கிரெடிட் ஆகலை, அப்படி எனக்கு லோன் கிடைக்காதா அப்படி கேட்டிங்கன்னா கிடைக்கும். லெண்டிங் பிளேட் ஆப்பை பொறுத்த வரைக்குமே இது மெயினாக சொல்கிறதுனால தான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஆப்புக்கு பார்த்திங்கன்னா இதெல்லாம் தேவையே இல்லை. ஸோ உங்களுக்கு வந்து சம்பளம் கையில் வாங்கினாலும் சரி, பேங்க்கில் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணாலும் சரி அவங்க லோன் தந்துடுவாங்க. ஸோ அவங்கள பற்றி நம்ம பார்க்கலாம். அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட் பி ஆப். கிரெடிட் பி ஆப்பை நீங்கள் ப்ளே ஸ்டோர் போய் டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆனே பார்த்தீங்கன்னா அலோஸ் கேட்குது. அலோஸ் கொடுத்த பிறகு லாங்குவேஜஸ் கேட்குது. நீங்கள் இங்கிலீஷ் தேர்ந்தெடுத்துக்குங்க. அது கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஒரு ஆப்ஷன் வரும். அதுங்க கொடுத்துட்ட பிறகு பர்சனல் லோன் 10 lakhs வரைக்குமே அவங்க தராங்க. பிஸ்னஸ் லோன் 5 lakhs வரைக்குமே தராங்க. 2 வீலர் லோன் 5 lakhs வரைக்குமே தராங்க. லோன் அகைன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி 1 crore வரைக்கும் தருவாங்க. இதெல்லாம் அவங்க போட்டிருக்காங்க, நான் அப்படியே படித்து சொல்கிறேன். இதெல்லாம் தருவாங்களான்னு தெரியாது, அவங்க என்ன போட்டிருக்காங்களோ அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ நமக்கு தேவை பர்சனல் லோனுங்க. குறைஞ்ச சம்பளம் வாங்குறவங்களுக்கு பர்சனல் லோன் எவ்வளோ கிடைக்கும் பார்க்கலாம் வாங்க. ஸோ பர்சனல் லோன் நீங்கள் சூஸ் பண்ணும்போது அவங்க வந்து 6,000 ரூபாயிலேருந்து
10 லட்சம் வரைக்குமே நாங்கள் தருவதாக சொல்கிறாங்க. வட்டியை பொறுத்த வரைக்குமே 12%லேருந்து 28.5% பெர் ஆனம் போட வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. இஎம்ஐ பொறுத்த வரைக்குமே 6 மாதம் 60 மாதம் இஎம்ஐ பிரித்து கட்டிப்பதாக சொல்லுவாங்க. ஸோ ப்ராசஸிங் ஃபீஸ் 5.1% ப்ளஸ் ஜிஎஸ்டி வரும் சொல்கிறாங்க. இந்த ப்ராசஸிங் ஃபீஸ் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. எலிஜிபிலிட்டி டீட்டெயில்ஸ் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு இன்கம் 25,000 ரூபாய்க்கு மேலே இருக்கணும்னு சொல்கிறாங்க. சேலரி பெர்மனன்ட் எம்ப்ளாயாக இருக்கணும், ஒரு 2 வருஷமாவது ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கணும்னு சொல்கிறாங்க. சேலரி ஸ்லிப்பு இல்லாட்டி உங்களுடைய ஐடி கார்டு இல்லாட்டி நீங்கள் இபிஎஃப் பிடிச்சிருந்தாங்கன்னா அதோடைய ப்ரூஃப் எது இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து இன்கம் ப்ரூஃபாக காட்டிக்கலாம், அல்லது உங்களுக்கு வேலை இருக்குன்றது காட்டுறதுக்காக இந்த விஷயத்தை அவங்க கேட்குறாங்க. முக்கியமாக அவங்க கவனிக்கணும்னா இவங்களும் பேங்க்கில் தான் உங்கள் பணம் கிரெடிட் ஆகணுன்ற விஷயத்த சொல்கிறாங்க. ஆனால் ஒரு குறிப்பாக சொல்கிறது விஷயம் என்னென்னா, உங்களோட சம்பளம் பேங்க்கில் கிரெடிட் ஆகலைன்னா கூட கவலைப்பட தேவையில்லை. உங்களுடைய வருமானத்தை இங்கே பேங்க் ஸ்டேட்மெண்ட், அதாவது பேங்க்கில் போட்டு டிரான்சாக்ஷனாக காட்ட முடியும் சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் அவங்க கேட்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள். டாக்குமெண்ட்ஸ் பொறுத்த வரைக்குமே பேன் கார்டு, ஆதார் கார்டு, பேங்க் ஸ்டேட்மெண்ட், அதான் நான் சொன்ன விஷயங்கள், உங்களுடைய வருமானம் ரிஃப்ளெக்ட் ஆகணும், பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு ரிஃப்ளெக்ட் ஆகணும். இதெல்லாம் முக்கியமாக பற்றி அவங்க கேட்குறாங்க. ஸோ ப்ளே ஸ்டோர் போய்ட்டு இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆனே பார்த்தீங்கன்னா என்னென்ன விஷயங்கள் கேட்பாங்கன்றத ஒரு டீட்டெயிலாக அவங்க கொடுத்துருக்காங்க. மொபைல் நம்பர் கேட்பாங்க, இமெயில் ஐடி கேட்பாங்க, ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கேட்பாங்க, மேலாக ஃபீமேலாக கேட்பாங்க, பேன் கார்டு டீட்டெயில்ஸ் கேட்பாங்க, அதாவது பேன் கார்டு நம்பர் கேட்பாங்க, உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் டைப் கேட்பாங்க, மந்த்லி இன்கம் கேட்பாங்க, கம்பெனி நேம் கேட்பாங்க, உங்கள் பேன் கார்டை ஃபோட்டோ பிடிக்கிறதாக சொல்லுவாங்க. ஆதார் கார்டு நீங்கள் ஃபோட்டோ பிடிக்க வேண்டியிருக்கும். பெர்மனன்ட் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுத்த பிறகு உங்கள் எஜுகேஷன் என்ன, ப்ரொஃபஷனல் டீட்டெயில்ஸ் என்ன, மேரிட் ஸ்டேட்டஸ் என்ன, ஆமாம் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டும் நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். அதாவது ஒரு 50,000 ரூபாய்க்கு மேலே உங்களுக்கு கிரெடிட் ஆயிடுச்சுன்னா பேங்க் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க வேண்டியிருக்கும். இதெல்லாம் நீங்கள் கொடுத்துட்டு போனீங்கன்னா தான் அடுத்த ஸ்டெப்பு போவதாக சொல்கிறாங்க. லாகின் ஒரு ஆப்ஷன் வருது, அதில் நீங்கள் கொடுத்த பிறகு மொபைல் நம்பர் கேட்குது, கண்டினியூ நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா பெர்மிஷன்ஸ் கேட்குது, டேர்ம் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் கேட்குது, ஐ அக்ரி ஒரு ஆப்ஷன் வரும், அதுக்கு கொடுத்த பிறகு அலோஸ் கேட்குது, அதுக்கப்புறம் லோன் டீட்டெயில்ஸ்லாம் காட்டுதுங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் கன்ஃபார்ம் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் நான் இப்போ சொன்ன விஷயங்களை முன்பே வேணால் கேட்பாங்க. நான் ஒன்று மேலோட்டமாக தான் சொல்லிட்டுருக்கேன். ஸோ கேஒய்சி டாக்குமெண்ட்ஸ், ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் கேட்பாங்க, வெரிஃபை இன்கம், உங்களோட இன்கம்மை வெரிஃபை பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாம் வரும். அம்மா உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்க யாராவது ரெஃபரன்ஸ் பண்ணலாம் சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து முக்கியப்படுத்தி சொல்கிறாங்க. கேஒய்சியை பொறுத்த வரைக்குமே ஆதார் நம்பர் போட்டு வெரிஃபை பண்ணுவாங்க. உங்களுடைய நேமு, உங்கள் ஆதார் கார்டு, உங்கள் மொபைல் நம்பர் வெரிஃபை ஆக தான் பார்ப்பாங்க. இது மோஸ்ட் பார்த்துட்டாங்க, உங்களுக்கு வந்து லோன் கன்ஃபார்ம் ஆகிடும், உங்களுடைய லோன் அமௌண்ட் பேங்க் அக்கௌண்ட் வந்துடும் சொல்கிறாங்க. 4.5 ஸ்டார் ரேட்டிங், ஒரு நல்ல ஸ்டார் ரேட்டிங் சொல்லலாம். இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த 2 விதமான லோன் ஆப்புக்கும் டேர்ம் அண்ட் கண்டிஷன்ஸ் அவங்க வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. லோன் ஆப் அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏதோ போனோமா டக்குன்னு ஒரு 6 மாதம் 12 மாதம் இஎம்ஐ போட்டோம்னா அப்படி இருக்கக்கூடாது. லோன் ஆப்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அவசரத்துக்கு தேவைப்படக்கூடிய ஒரு விஷயத்தை அவங்க செய்கிறதுனால நம்மளும் ஒரு எமர்ஜென்சிக்காக தான் போகணும். அது ரொம்ப நாள் டைம் எடுத்து இஎம்ஐலாம் போடக்கூடாது. ஒரு 2 மாதம் அல்லது 3 மாதம் மேலே இஎம்ஐ போடக்கூடாது. அப்படி போட்டிங்கன்னா ப்ராசஸிங் ஃபீஸ் வட்டி அதிகமாக போட வாய்ப்பு இருக்குது. இது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். அது எப்பேற்பட்ட லோன் ஆப் பண்ணாலும் இதுதான் விஷயம். ரெண்டாவது முக்கியமான விஷயம், இப்போ லோன் ஆப்பில் லோன் அப்ளை பண்ணுறீங்க, என்னோடய சம்பளம் 25,000 ரூபா தான், ஆனால் எனக்கு வந்து லோன் கிடைக்க மாட்டுது, நான் கிரெடிட் ஸ்கோர் செக் பண்ணி பார்க்கும்போது 850 இருக்குது, ஆனால் கிடைக்க மாட்டுது அப்படி கேட்டிங்கன்னா நீங்கள் எங்கே வேலை செய்கிறீங்கன்றது ரொம்ப முக்கியம். நீங்கள் வேலை செய்யக்கூடிய கம்பெனி ப்ராப்பராக ஒரு ப்ரைவேட் கம்பெனி கவர்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகி ஐடி டேக்ஸ்லாம் ஃபைல் பண்ணி, அதாவது உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளத்துலையும் அவங்க இன்க்ளூட் பண்ணி உங்கள் பேன் கார்டு நம்பர்லாம் வாங்கி ப்ராப்பராக அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் எங்கே லோனு கேட்டாலும் ஈஸியாக கிடச்சிரும். ஏன்னா உங்கள் பேன் கார்டு அங்கே ஆக்டிவேட் ஆகிடும். அந்த ஆக்டிவேஷன் பார்த்தீங்கன்னா ஐடிக்கு போகும், ஐடிலேருந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஸ்கோருக்கு வரும், எல்லாமே இம்பாக்ட் ஆகுதுனால நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா தாராளமாக இவர் சம்பளம் வாங்குறாரு இங்கே வாங்குறாருன்ற விஷயம் எல்லாருக்கும் தெரியும், ஈஸியாக லோன் கிடச்சிரும். ஆனால் சாதாரண ஒரு கம்பெனியில் நீங்கள் வேலை செய்யும் பொழுது இந்த இம்பேக்ட் இருக்காது. அதனால் கிரெடிட் ஸ்கோர் நிறைய இருந்தாலும் உங்களுக்கு லோன் கிடைக்காது. அதனால் நல்ல ஒரு ப்ரைவேட் கம்பெனி இருந்தீங்கன்னா இந்த வாய்ப்பு கிடைக்கும். இல்லை பாஸ் அப்படி தான் இல்லைன்னா நோ ப்ராப்ளம், வாங்குகிற சம்பளத்தை நல்ல டிரான்சாக்ஷன் காட்டுங்க, அல்லது ஒரு ப்ரைவேட் பேங்க்கில் போய்ட்டு லோன் அப்ளை பண்ணுங்கள், ரிஜெக்ட் ஆனாலும் பரவாயில்ல. அப்படி பர்சனல் லோன் அப்ளை பண்ணி உங்களுக்கு கிடைக்கலனாலும் பரவாயில்ல, உங்கள் கிரெடிட் ஸ்கோர் வந்து பூம் ஆகும். ஸோ இவர் வந்து அப்ளை பண்ணியிருக்காருன்னு விஷயத்து, அதாவது உங்கள் பேன் கார்டு அங்கே ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகிடுங்க, அதுதான் சொல்ல வரேன். ஸோ பதிவு செய்வதுக்காக விஷயத்தை இப்படி சொல்கிறேன். அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு லோன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. எனக்கு சேலரி பர்சனலாக நான் கிடையாது, நான் வந்து செல்ஃப் எம்ப்ளாயி, நான் வந்து 25,000 தான் சம்பளம் வாங்குகிறேன், எனக்கு லோன் கிடைக்குமா கேட்டிங்கன்னா உங்களுக்கும் கிடைக்கும். நீங்கள் என்ன பண்ணணும்னா டிரான்சாக்ஷன் தான் அதிகமாக படுத்தி காட்ட வேண்டியது இருக்கும். அதே போல் நீங்களே ஏதாவது லோன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதாவது ரிஜெக்ட் ஆகினா அவங்களுக்கு லோனே கிடைக்காத பட்சத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த விஷயத்தில் நான் சொல்லிட்டு வரேன். நார்மலாக கிடைக்கிறவங்களுக்கு தாராளம் எல்லா லோன் ஆப்லையும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. மறுபடியும் சொல்லக்கூடிய விஷயங்கள், லோன் ஆப்பை பொறுத்த வரைக்குமே 2 இஎம்ஐ 3 இஎம்ஐ எடுக்காதீங்க. எந்த ஆப் ஆனாலும் அவங்களோட டேர்ம் அண்ட் கண்டிஷன்ஸ் படிச்சுக்குங்க, படித்து பாருங்கள், விருப்பம் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சமாக நினைக்கிறேன், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சமாக மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.